ஹாய் ஆல் எல்லாருக்கும் பெரிய ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர்ஸ் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே டு டேயில் இருக்கிற லைஃப் எல்லா அப்டேட்ஸுமே அதில் தான் வரும். இப்போ வாங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ற பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோல்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போனேன்னா அந்த ஷாப்பிங் வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாப்பா பர்த்டே வந்து ஸோ அவளுக்காண்டி வாங்கக்காண்டி நாங்கள் கோல்டு வாங்கக்காண்டி போயிருந்தோம். அப்போ போயிட்டு வரும்போது நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனோம். அங்கே என்னென்னலாம் வாங்கணுன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான். ஆஃப்லைனில் தான் ட்ரெஸ் எடுத்துருக்கேன். ஸோ என்னால் லிங்க் தர முடியாது. நான் வந்து இங்கே ஆஃப்லைனில் தான் எடுத்து எப்படி இருக்கேன்ன்றது நீங்களும் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிலேருந்து போயிடலாம். குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இந்த ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷர்ட் ஏன் எடுத்திருக்கேன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ஒரு ஃபேண்ட்டு. இது ரொம்ப பெருசு தான். அவளுக்கு 2 இயர்ஸ் தான் ஆக போகுது. நாளைக்கு தான் 2 இயர்ஸ் ஆக போகுது. இது ரொம்ப பெருசு தான். பட் ஆனால் இவளுக்கு பரவாயில்ல வச்சு போட்டுக்கலான்றதுக்காண்டி இந்த ஒரு ஃபேண்ட் எடுத்தோம். அம்மா வந்து பிடிச்சி எடுத்து வந்துடுவாங்க. அதுக்காண்டி இந்த ஒரு ஃபேண்ட் எடுத்தேன். கார்கோவா இந்த ஃபேண்ட்டு, இது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி ஃபேண்ட் எடுத்தேன். ஏன்னா இதே மாதிரி என்கிட்ட ஒரு ஃபேண்ட் இருக்குது. அதுக்காண்டி இதே கலரில் என்கிட்ட இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் இவளுக்கு இது எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு செட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எடுத்திருந்தாங்க அவள் பர்த்டேக்கு. ஸோ பர்த்டேக்குன்னு இல்லை, அவளுக்கு எப்பவுமே நிறைய ட்ரெஸ் எல்லாமே வீட்டில் உள்ளவங்க எல்லாமே எடுத்து தருவாங்க. அதுக்காண்டி பாட்டி வந்து இவளுக்கு அது எடுத்துக்க சொன்னாங்க. அதனால் நான் இதை எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் டிஷர்ட்டும் அண்ட் அதுக்கு பேரப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேண்ட், எல்லோ வித் ஆஷ் கலரில் இருக்கிற ஃபேண்ட். இது ரெண்டுமே செட்டு கிடையாது, வேறு வேறு. இதுக்காண்டி நான் ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டேன் அவளுக்கு. அவ்வளோதான், பாப்பாவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வாங்கினேன் இந்த டிஷர்ட் மட்டும் நான் காமிக்கிறேன். நான் மோஸ்ட்லி டிஷர்ட் மட்டும் தான் வாங்கினேன். வேறு எதுவும் வாங்கினேன்னா இல்லை, நான் டிஷர்ட் மட்டும் தான் வாங்கினேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு செட் வாங்கிட்டாங்க. எப்படின்னா டிஷர்ட்டும் ட்ரௌசரும் இருக்க மாதிரி சேம் கலர் பிளாக்ல இருக்கிற மாதிரி வாங்கினாங்க. பட் அது அவங்ககிட்ட இருக்க என்னால் காமிக்க முடியாது. நான் வெளியே எங்கேனாச்சும் போனோம் இல்லை நெக்ஸ்ட் ஏதாச்சும் காமிக்க முடிஞ்சதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது செட்டே 200 தான் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். என்னென்ன எடுத்தேன்றதை காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. இந்த டிஷர்ட் எடுத்திருந்தேன் ஒரு ஆஷ் கலரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் பிரிண்ட் போட்டிருக்கும். அனிமல்ஸோட இந்த ட்ராப் பண்ணியிருக்கும், பென்சில் ட்ராயிங் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட் லவர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் வந்து நான் எடுத்திருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப காசு போட்டுலாம் நான் வாங்கலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கிளாத்தோட அந்த இதுவுமே ரொம்ப சாஃப்டாக நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி போட தான் பிடிக்கும். கொஞ்சம் லூஸாக போட பிடிக்கும். ஸோ என்னோடய சைஸ் இப்போ எக்ஸல்னால் நான் XXL, என்னோடது எல்லுன்னா நான் XL. அப்படி நான் வந்து ஒரு சைஸ் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் நான் எடுப்பேன். ஸோ எனக்கு ஃப்ரீயாக வேணுன்றனால தான் நான் இந்த மாதிரி லூஸாக நான் எடுத்துருக்கிறேன். இது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மல்டி கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ராஜஸ்தான் மேலா போயிருந்தோம்ல, அப்போ ஒன்று வாங்கியிருந்தேன் அவளுக்கு. அதே மாதிரி சரி இதுக்கு பேரப் பண்ணிக்கலான்றக்காண்டி இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் 2 பேரும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்ச ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் இது. டடா, அனிமல் பிரிண்ட் டிஷர்ட்டு இப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்க்க. நேர்லையுமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட் தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ரொம்ப ஆசைப்பட்டு கிடச்சி எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத்தோட குவாலிட்டி இது நான் இந்த கடையில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கலை. நான் அடிக்கடி நான் இங்கே தான் நான் டிஷர்ட் எடுக்கிறனால இங்கே தான் போவேன். சாயம் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. அந்த பனியெலாம் சில பனியெலாம் இழுத்துரும்ல, அப்படியே நூல் வரணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக அஃபோர்டபுளாக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஓகே, நம்ம எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கணும், எப்பயாச்சும் நம்ம வெளியே போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காண்டி நான் இதை வாங்கியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன்னா அந்த பாப்பாவுக்கு அந்த டிஷர்ட் ஏன் எடுத்தேன்னு, இப்போ அதுதான் நான் காமிக்க போகிறேன். அது எதுக்குன்னா சடா, இது எனக்கு ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறப்பாடு அதே மாதிரி பாப்பாவுக்குமே கிடச்சிது. ஓகே ட்வின் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் இதை எடுத்திருக்கேன். இந்த டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன் லாஸ்ட்டாக. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இருக்குல்ல, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மணி தான் இருக்குது. ஒரே மணி இருக்கும், லைன்ஸ் தான் கொஞ்சம் கேப் விட்ட மணி தெரியுது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்வின் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இவ்வளோதான் நான் இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாப்பாவோட பர்த்டே வருது. சொல்லப்போனால் நம்ம பாப்பாவோட 2nd பர்த்டே வருது, நம்ம பிரின்சஸோட பர்த்டே. ஸோ அதுக்குரிய ஷாப்பிங் எல்லாமே நம்ம வரிசையாக வந்துட்டு இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. அண்ட் இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜெனிஷன்ஸ் லைஃப் ஸ்டைல். டாடா.